காமன் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பீம் ஆப்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஜிஸ்டர் பண்றது? அது மட்டும் இல்லாம இதுல பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணி எப்படி வந்து நம்ம மனி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்றது? அத பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த அப்ளிகேஷன் நீங்க இன்னும் யூஸ் பண்ணல அப்டின்னா, Play Storeல அவைலபிளா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, இது போல இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல உங்களுக்கான லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் வேணும் அப்டின்னா, வியூ ஆல் லாங்குவேஜ் அப்டின்றத குடுத்து, நீங்க வந்து தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டிஃபால்ட்டா இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ப்ரொசீட் குடுத்துக்கோங்க. இங்க வந்து உங்க மொபைல் நம்பர், ஓடிபி எல்லாத்தையும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோ ரீடிங் மெசேஜ் அப்டின்ற ஆப்ஷன் வரும். இதுல வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இத டெலீட் பண்றீங்க அப்டின்னா, இதுல வந்து மேனுவலா ஓடிபி என்டர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த மாரி அலோவ் அப்டின்ற ஆப்ஷன் கேட்டுதுன்னா அலோவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இத டெலீட் குடுத்துட்டு நீங்க மேனுவலா என்டர் பண்ண போனீங்கன்னா, கரெக்ட்டா அந்த கீபோர்டே ஒர்க் ஆகாத மாரி இருக்கும். இந்த ஒரு ஆப்ல இந்த பக் வந்து இருக்கு. அதனால கீழ வந்து அலோவ் அப்டின்றத ஸ்டார்ட்டிங்லயே குடுத்துக்கோங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரி குடுத்து ப்ரொசீட் குடுத்துக்கோங்க. இங்க நீங்க உங்க சிம்லாம் என்டர் பண்ணிட்டோனே, இந்த மாரி வெரிஃபிகேஷன் ஆப்ஷன்லாம் வரும். இது கம்ப்ளீட் ஆகிட்டோனே ஆப்போட ஓப்பன் பேஜ் வந்துரும். ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க நார்மல் உங்க டிவைஸ் லாக்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க இந்த ஆப்புக்காக தனியா ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டும் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டிவைஸ்ல என்ன லாக் இருக்கோ, சேம் அதே லாக்கே இந்த ஆப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால மேல இருக்க ஆப்ஷன செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். இங்க உங்களுடைய நேம் வந்து காமிக்கும். அந்த நேம் வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. இந்த நேம் நீங்க என்ன குடுக்குறீங்களோ, இதே நேம் தான் உங்க யுபிஐ ஐடி வந்து யாராச்சும் வந்து இப்ப பே பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? அவங்க இந்த ஆப்ப யூஸ் பண்ணி பே பண்ண ட்ரை பண்ணாங்க அப்டின்னா தான் அந்த பேர் வந்து காமிக்கும். வேற ஆப்ல ஏதாச்சும் வந்து பே பண்றாங்க அப்டின்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல என்ன நேம் இருக்கோ, அந்த நேம் தான் காமிக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து லிங்க் பண்ணோம். அது எப்படி பண்றது அப்படின்றத சொல்றேன். மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு இல்லையா? அத வந்து செலக்ட் பண்ணிடலாம். அத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்க பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா உங்க நம்பர்ல ஏதாச்சும் பேங்க் லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகிடும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போதே, நீங்க மேனுவலா ஆட் பண்றது அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்க ஆட் நியூ பேங்க் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணிடலாம். இங்க உங்க பேங்க் என்னவோ அத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பேங்க் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இங்க கீழ வந்து கன்ஃபர்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பேங்க் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க யாருக்காச்சும் வந்து மணி சென்ட் பண்ணணும் அப்டின்னா, சென்ட் டூ பேங்க் ஆர் யுபிஐ அப்டின்றது இருக்கு இல்லையா? இத வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். அப்டி இல்லன்னா, இந்த ஆப்ல யாராச்சும் மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சிருந்தாங்க அப்டின்னா, அந்த ஒரு யூசருக்கு நீங்க சென்ட் பண்ணணும் அப்டின்னா, யுபிஐ ஐடி வந்து தேவையில்ல. ஜஸ்ட் மொபைல் நம்பரே போதும். நீங்க வந்து சென்ட் டூ மொபைல் அப்டின்னு இருக்கு இல்லையா? இத வந்து செலக்ட் பண்ணிடலாம். இங்க உங்களுடைய நம்பர் வந்து நீங்க டைப் பண்ணி சென்ட் பண்ணா போதும். ஓகே, இப்ப நான் வந்து மணி சென்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்க சென்ட் டூ பேங்க் ஆர் யுபிஐ இருக்கு இல்லையா? இத வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இங்க நீங்க எது வழியா பேமெண்ட் பண்ண போறீங்களோ, அத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ ஐடி அப்டின்றத கிளிக் பண்ணிடுறேன். ஓகே. யுபிஐ வந்து போட்டோனே நம்ம எவ்வளோ ரூபீஸ் அப்படின்றத என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த பேங்க் வழியா நீங்க பே பண்ண போறீங்களோ, அத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க பே அப்படின்றது குடுத்தீங்கன்னா, உங்க யுபிஐ பின் வந்து கேட்கும். யுபிஐ பின் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. இல்ல புதுசா செட் பண்ண போறீங்க அப்படின்னா, கரெக்ட்டா உங்ககிட்ட நீங்க பே அப்படின்றது குடுக்கும்போதே, உங்களுடைய ஏடிஎம் கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அத நீங்க குடுத்தீங்க அப்படின்னாலே, யுபிஐ பின் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். அதுல நீங்க 4 டிஜிட் அல்லது 6 டிஜிட் பின் வந்து நீங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் கரெக்ட்டா அந்த யுபிஐ பின் என்டர் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் வந்துருச்சு. ஓகேவா? இது இப்படி தான் நீங்க வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ணணும். இதுவே பேங்க் அக்கவுண்ட்லேயே சென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, பேங்க் நம்பரும், ஐஎஃப்எஸ்சி கோடும் போட்டு நீங்க சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுபிஐ ஐடி செலக்ட் பண்ணி தான் பே பண்ணி காமிச்சிருப்பேன். பட் நீங்க பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு வந்து யுபிஐ ஐடினா என்னன்னே தெரியாது. ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்றது சிம்பிளா சொல்லிருவேன். இப்போ வந்து நீங்க பேங்க் வந்து லிங்க் பண்றீங்க இல்லையா? அப்படி லிங்க் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ல யுபிஐ ஐடி அப்படின்னு ஒண்ணு ஜெனரேட் ஆகியிருக்கும். அது வந்து எங்க தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு டாப்ல ரைட் கார்னர்ல வந்து தெரியும். ஓகேங்களா? @UPI அப்படின்னு உங்க நம்பர் போட்டு இருக்கும். அந்த யுபிஐ வந்து நீங்க காப்பி பண்ணி இப்ப நீங்க யாருக்கு வேணா சென்ட் பண்ணலாம். இப்ப யாராச்சும் வந்து உங்களுக்கு மணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரும், ஐஎஃப்எஸ்சி கோடும் வந்து நீங்க அவங்களுக்கு அனுப்புவீங்க. அத அவங்க போட்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து பெருசா இருக்கு இல்லையா? அது வந்து அந்த ப்ராசஸ கொஞ்சம் சிம்பிள் ஆக்கணும் அப்படின்றதால தான் ஒன்லைன்ல வந்து உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு யுபிஐ ஐடி வந்து தருவாங்க. அந்த யுபிஐ ஐடிய ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி யார் வந்து உங்களுக்கு மணி சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு அனுப்பிச்சா போதும். அவங்க வந்து இந்த யுபிஐ ஐடி வந்து ஜஸ்ட் அவங்க பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆப்ல எந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த பேங்க்குக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். ஒரு யுபிஐ இந்த ஒரு ஆப்ல மட்டும் தான் வொர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து Google Pay, PhonePe, Paytm எதுல பே பண்ணணும் அப்படின்னாலும் சரி. உங்களுக்கு யாருக்காச்சும் மணி வந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த யுபிஐ ஐடி காப்பி பண்ணி நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணா போதும். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு இதுவும் கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க ஸ்கேனர் காமிக்கலாம். ஸ்கேனர் எப்படி காமிக்கணும்னா, அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிடலாம். அத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஸ்கேனர் தெரியும். அந்த ஸ்கேனர ஜஸ்ட் நீங்க காமிச்சாலே போதும். அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பீம் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது வந்து கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அல்லது உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்து தேவைப்படுது அப்படின்னாலும், எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம்.
வேற ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.